ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு பசங்களுக்கு துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மண்டபத்தில் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். பெருசாக வந்து துணி ஒன்றும் எடுக்க போகிறதில்ல, வீட்டில் போட்டுக்கிற மாதிரி தான் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கிறோம். இந்த மாதிரி எக்ஸ்போ போடுறாங்க அப்படின்னா என்னோட தங்கச்சி வந்து எனக்கு கால் பண்ணிடுவாங்க, எக்ஸ்போ போட்டிருக்காங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் தான் நானும் வந்திருக்கிறேன். என் தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டாங்களாம்மா. துணி வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, வீட்டில் போகிற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம், வெளில போட்டு போகிற மாதிரிலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, பசங்களுக்கு வீட்டில் போட்டுக்க மட்டும் இந்த டைம் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்க்க வந்தேன். பார்த்தீங்கன்னா மண்டபம் ஃபுல்லாகவே வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. பேண்ட்டு, ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர்ஸாக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும், வீட்டில் போடுற மாதிரி ஸ்கர்ட்டு, டாப்புன்னு சொல்லி நிறைய வந்து வச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குழந்தைங்களுக்கு தாங்க, 2 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக, அந்த குட்டி குட்டி ட்ரெஸ் இல்லையா, அதை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. பார்த்துட்டு அப்புறமா என்னோட பெரியவருக்கு தான் ட்ரெஸ் வந்து எடுக்க வந்தோம் முக்கியமாக. ஏன்னா அவருக்கு ட்ரெஸ் வந்து இல்லை வீட்டில் போடுற மாதிரி. ஸோ நம்ம வந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அதனால அவரே கூப்பிட்டு வந்து அவர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேட்சான ஷர்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் அவருக்கு சைஸ்க்கு வந்து ஷர்ட் வந்து கிடைக்கல. சரி ஓகே, என்னோட சின்னவருக்கு வந்து டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எடுத்துனா அதுக்கப்புறம் என்னோட பெரிய பையனை சொன்னாங்க, இங்கே பாருங்கம்மா டாப் நிறைய இருக்குது, நீங்கள் எதாவது எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு டாப் எதுவும் எடுக்கிற பிளானே கிடையாது. சரி சும்மா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கிளாத் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால் பார்த்துட்டு கலர் வந்து சூப்பராக இருந்தது. சரி சும்மா பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கறதெல்லாம் வாங்கிடக்கூடாது அப்படின்ற தாட்டோடு தான் நான் வந்து போயிருந்தேன். பேண்ட்டு, டாப்பு எல்லாம் பார்த்தேன். எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகிற மாதிரி தோணலை, எனக்கு என் சைஸ்க்கு பிடிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சைடு நைட்டி வந்து வச்சுருந்தாங்க. சரி ஓகே, எல்லா நாளும் நைட்டி போட்டு தான் சமைக்கிறோம், சரி பொங்கல் அன்னைக்கு புது நைட்டி போட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நைட்டி வந்து பார்த்துருந்தேன். நைட்டி இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஷார்ட்டாக இருக்குது, இல்லைனா ரொம்ப லாங்காக இருக்குது. ஒன்று ரொம்ப சின்ன பசங்களும் இல்லைனா நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்கவங்களும் போடுற மாதிரி தான் இருக்குது. இந்த மிடில் இருக்கவங்களுக்கான ட்ரெஸ் எப்போவுமே கிடைக்கிறதில்ல. என் சைஸ்க்கு ட்ரெஸ் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே எடுத்தாலும் ஒன்று ரொம்ப லாங்காக இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், லாங்கானதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவேன். எப்போவுமே அப்படி தான் வந்து எனக்கு நடக்குது. இந்த டார்க் க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதுவுமே எனக்கு செட் ஆகலை. இதோட வந்து பாட்டம் ரொம்ப லாங்காக இருந்துச்சு, அதனால எனக்கு செட் ஆகாமல் நான் அதை வச்சுட்டேன். இந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பரான ஒரு கலர். ஸோ ஓகே, அதை வச்சுட்டு நம்ம வந்து பலாசா பேண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட வந்தாச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக தாங்க இருந்தது, ஏன் சைஸ்க்கு அதுவுமே செட் ஆகலை. சரி ஓகேன்னுட்டு அதையும் பார்த்துட்டு நான் வச்சுட்டேன். இந்த வாட்டி பொங்கலுக்கு வந்து நைட்டுக்கு பதிலாக ஸ்கர்ட்டும் டாப்பும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து அதுதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய சைஸ்க்கு எது கரெக்டாக இருக்கும் அது வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 டாப்பும் அதுக்கப்புறம் 2 இந்த ஸ்கர்ட்டும் வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப லாங்கான ஒரு ஸ்கர்ட் தான். சின்ன வயசில் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போட முடியாது, நம்ம போடுறதுக்கு ஆசைப்படுவோம், ஆனால் வீட்டில் வந்து பெர்மிஷன் கிடைக்காது. அப்பா வந்து எப்போதும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக வந்து திட்டுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க, அதனால் வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸ்கூலில் கொடுக்குற யூனிஃபார்ம் தான் வந்து நாங்கள் வந்து வீட்டில் போடுற மாதிரி அப்படி இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் கம்பல்சரி எடுக்கவும் மாட்டாங்க. அப்போது நம்ம போட்டு பார்க்க முடியாத ட்ரெஸ் ஆசைப்பட்டதெல்லாம் வந்து இப்போ தான் போட்டு பார்க்க முடியுது. இப்போவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும்னு கேட்டால் வாங்க மாட்டேன். எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து வாங்குவேன். ஒரு 200, 300 அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்குவேன். என்கிட்ட இருக்க ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு
மேலே காசுலாம் கொடுத்து நான் ட்ரெஸ் வாங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்து வளர்ந்துறதுனால எங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு, நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை கூட நம்ம போட்டு பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறதுனால நான் இந்த வாட்டி ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் டாப்பும் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுதான் இந்த வாட்டி நான் ட்ரை பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஊரில் இருக்கவங்க யாராவது என்ன பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே நம்ம குறை சொல்கிற யாரும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. சொல்கிற வாய் சொல்ல போகுது, ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை. எனக்கு பிடிக்குது, நான் போடுறேன், அவ்வளோதான். என்னோட பெரிய பையனுக்கு செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு வந்து ஷூ செட் ஆகலை, சாக்ஸ்லாம் போனால் ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சாண்டெக்ஸ் வந்து வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் ஷோரூமுக்கு வந்து கூட்டு வந்திருந்தோம். அவருக்கு பிடிச்ச மாதிரியான சாண்டெக்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவர் சைஸுக்கு ஆப்டாக இருக்க சொல்லி அதை வந்து வாங்கிக்கிட்டாரு. எனக்கும் என்னோட பெரிய பையனுக்கும் ட்ரெஸ் வாங்கியிருப்போம், என் சின்னவருக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்க மாட்டோம். அதுக்கு ரீசன் வந்து மறுநாள் நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்றத நாங்கள் வந்து வாங்கலை. எந்த ட்ரெஸ் நமக்கு பிடிக்கலனாலும் மறுநாள் வந்து ரிட்டர்ன் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெஸ் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் தான் எடுத்துக்கணும், மணி வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த அன்றைக்கி எது பிடிக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சின்னவர் தனியாக கூட்டு வந்து அவருக்கு தனியாக எடுக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. சின்னவருக்கு வந்து ஒரு டிஷர்ட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன், அதுவுமே போட்டு பார்த்து அவருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து மறுநாள் கூட்டு வந்து அவருக்கு லோயர் டிஷர்ட் எல்லாமே வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது வந்து பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் கூட்டு போயிருந்தாங்க. நான் வந்து அந்த மசாலா பூரி அது வந்து சாப்பிட்டேன். இது வந்து என்னன்னு எனக்கு தெரில, தண்ணி பூரியா என்னன்னு தெரில, இது நான் வந்து எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன், இது பேர் எனக்கு தெரில. இது வந்து இவங்க எல்லாருக்கும் பிடிக்குதுங்க, எனக்கு தான் அது செட் ஆகலை. அது அவங்க சாப்பிட்டாங்க, நான் வந்து இந்த மசாலா இருக்க பானிபூரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சின்னவருக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்தோமா, அவர் போட்டு பார்த்துட்டு எனக்கு இது வேண்டாம், நாளைக்கு போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கழட்டி வச்சுட்டாரு. இதான் எங்களோட பொங்கல் பர்ச்சேஸ். எப்படி நல்லா இருக்கா? இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிது? இந்த ரெண்டுத்துல எனக்கு இந்த பிளாக் பிடிச்சிருக்கு. ஸோ உனக்கே அந்த டிஷர்ட் பிடிக்கல? அது மேலே கொக்கி மாதிரி இருந்துச்சுல ஜிப்பாண்ட, அதுதான் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏதோ அந்த மேலே போட்டுற அந்த ரிங்கு மாதிரி இருந்ததா, அது பிடிக்கல. மற்றபடி சைஸு சைஸ்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ எடுத்தது ஓகேவா? இப்போ எடுத்தது நல்லா இருக்குது, அது கரெக்டாக இருக்குது இப்போ எடுத்தது. பொங்கலுக்கு பார்க்கலாம் போட்டு காம்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டோட பொங்கல் ஷாப்பிங் சூப்பராக வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். நீங்கள் பொங்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.